V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. வணக்கம், இது IBC தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தாய்நாட்டை சிறந்த நாடாக மாற்ற அர்ப்பணிப்போம், ஜனாதிபதி உறுதி. ரணில் தொடர்பில் ரவி கருணாநாயக்க வெளியிட்ட தகவல். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் எனக்கும் தொடர்பில்லை, சிவனேசத்துறை சந்திரகாந்தன் விளக்கம். அனுரகுமார திசாநாயக்கவை பாராட்டிய ரணில் தரப்பு MP. நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்பு. சஜித் தரப்பின் தேசிய பட்டியலில் இருந்து இறுதி நேரத்தில் நீக்கப்பட்ட பெயர். பாகிஸ்தானில் துப்பாக்கிச்சூடு, 42 பேர் உயிரிழப்பு. இராணுவத்தினர் வெளியேறிய காணியில் வளங்கள் அளிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். தாய்நாட்டை சிறந்த நாடாக மாற்றுவதற்கு ஒன்றிணைந்து செயல்படுமாறு அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அக்ரகொட பாதுகாப்பு படை தலைமையக வளாகத்தில் அமைந்துள்ள பாதுகாப்பு அமைச்சராக கடமைகளை பொறுப்பேற்ற போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சுக்கு வருகை தந்த ஜனாதிபதிக்கு அங்கிருந்த ஊழியர்களினால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சின் தற்போதைய செயற்பாடுகள் மற்றும் எதிர்கால செயல்பாடுகள் தொடர்பில் முப்படைகளின் தளபதி மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் பிரதானிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடினார். சிறந்த ஆட்சியை உருவாக்குவதற்காக புதிய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தில் அனைவரினதும் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பிடம் சட்டங்களிலும் எத்தகைய சட்ட ஒழுங்குகள் இருந்தாலும் மக்களின் அதிகாரம் தான் பலமாக உள்ளது என்பதை வலியுறுத்திய ஜனாதிபதி கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் வழங்கப்பட்ட ஆணைகளின் கட்டமைப்பு மற்றும் வடிவங்களை பார்க்கும்போது அவர்களின் எதிர்பார்ப்புகள் பிரதிபலிக்கின்றன என்றும் தெரிவித்தார். புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக என்னை நியமித்ததற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் 99% ஆதரவு கட்சியில் இருக்கும் ஒரு சிலர் இந்த விடயத்தில் ரணில் விக்ரமசிங்கவை பணைய கைதியாக வைத்திருக்கின்றனர் என புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தலின் போது புதிய ஜனநாயக முன்னணி கட்சியில் போட்டியிட்ட கட்சிகளுடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலுக்கு எனது பெயரை கட்சி செயலாளர் இருந்தார். ஒப்பந்தம் தொடர்பில் தெரியாத ஒரு சிலரே இந்த விடயம் தொடர்பில் தேவையற்ற கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். கட்சியின் செயலாளர் சாமல பெரேரோ சாதாரண ஒருவர் அல்ல. லலித் அதுல்ல முதலில் நிழலாக இருந்து செயல்பட்ட அனுபவம் உள்ள ஒருவர். அப்படிப்பட்ட ஒரு வெறுமனே இந்த தீர்மானத்தை எடுக்கவில்லை. இடம்பெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணியில் போட்டியிடுவதற்கு 4 கட்சிகள் இணக்கம் தெரிவித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றன. அந்த ஒப்பந்தத்தில் தேர்தல் புதிய ஜனநாயக முன்னணியினருக்கு கிடைக்கப்பெறும் தேசிய பட்டியல் ஆசனத்தில் ஒரு ஆசனம் புதிய ஜனநாயக முன்னணியினால் தேசிய பட்டியலுக்கு பெயரிடப்பட்டிருக்கும் ஒருவருக்கு வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. அதன் பிரகாரமே எனது பெயரை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்ப செயலாளர் நடவடிக்கை எடுத்திருந்தார் என்றார். நல்லாட்சி அரசாங்கத்தை மக்கள் 2018 ஆண்டிலேயே புறக்கணித்து விட்டனர். அதனாலேயே அவ்வாண்டு இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வெற்றி பெற்றது. எனவே கோட்டபாய ராஜபக்சவை ஆட்சியில் அமர்த்துவதாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் நான் சிறையில் இருந்து கொண்டு சதித்திட்டம் தீட்டியதாகவும் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். சேனல் 4 வெளியிட்ட காணொலி தொடர்பில் அருட்தந்தை ஒருவரால் அளிக்கப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமையவே CIDயில் முன்னிலையாகுமாறு எனக்கு அறிவிக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை ஆட்சியில் அமர்த்துவதற்காகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆசாத் மௌலானா குறிப்பிட்டார். உண்மையில் 2015 நல்லாட்சி அரசாங்கத்தை ஆட்சியை பொறுப்பேற்றதன் பின்னர் 2018 நடத்தப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவே வெற்றி பெற்றது. ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் 2019 ஆண்டுதான் மேற்கொள்ளப்பட்டன. நல்லாட்சி அரசாங்கத்தை 2018 ஆண்டே மக்கள் புறக்கணித்து விட்டனர் என்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்வைத்துள்ள கொள்கை பிரகடனம் சிறந்தது. சிறந்த திட்டங்களை செயல்படுத்த முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். அரசியல் நெடுநாள் நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லை என புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிதாபே குணவர்த்தன தெரிவித்தார். களுத்துறை மாவட்ட மக்களுக்கு இயலுமான வகையில் சேவையாற்றியுள்ளேன். மக்களுடன் மக்களாக ஒன்றிணைந்து செயல்படுவதால் சவால் மிக்க தருணத்திலும் மக்கள் என்னை தெரிவு செய்து கொள்வார்கள். எனக்கு ஆதரவளித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜனாதிபதி
அனுரகுமார திசாநாயக்க முன்வைத்துள்ள கொள்கை பிரகடனம் சிறந்தது. நடைமுறைக்கு சாத்தியமான பல திட்டங்களை முன்வைத்துள்ளார். நாட்டுக்கு நன்மை பயக்கும் சிறந்த திட்டங்களை நிபந்தனையற்ற வகையில் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எனது சகோதரர் போன்றவர். எதிர்க்கட்சியாக செயல்படுவது குறித்து கலந்துரையாடியுள்ளோம். ஆட்சியில் இருப்பதும் எதிர்க்கட்சியில் இருப்பதும் நமக்கு புதியதொரு விடயமல்ல. கட்சி என்ற ரீதியில் வேறுபட்டிருந்த ரணில் விக்ரமசிங்கவுடன் நாட்டுக்காக கைகோர்த்த நாங்கள் நமது அரசியல் கட்சியான பொதுஜன பெரமுனவுடன் மீண்டும் ஒன்றிணைவது பாரியதொரு விடயமல்ல. அரசியல் நெடுநாள் நண்பரும் இல்லை, எதிரியும் இல்லை. நாட்டு நலன் கருதி அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவோம். நாட்டுக்கு எதிரான செயல்பாடுகளுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்போம் என்றார். நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றிவளைப்புகள் மற்றும் விசாரணை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்தது. எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு இந்த சுற்றிவளைப்பு மற்றும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படவுள்ளன. எதிர்வரும் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரை இந்த சோதனை தொடரும் எனவும் கூறப்பட்டது. இந்த சுற்றிவளைப்புகளுக்காக மேலதிக விசேட அதிரடிப்படையினர் நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் காட்சிப்படுத்தப்படுவதில் விசேட அவதானத்துடன் சோதனைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்படவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பண்டிகை காலங்களில் ஏற்படும் பிரச்சினைகள் தொடர்பில் வாடிக்கையாளர்கள் 1977 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பதன் மூலம் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு அறிவிக்க முடியும் எனவும் நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் இருந்து தனது தந்தை லக்ஷ்மண் கிரியல்லவின் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சமுத்திரனி கிரியல்ல குற்றம் சுமத்தியுள்ளார். தனது தந்தை தேசிய பட்டியலுக்கான வேட்புமனுவில் கையெழுத்திட்டதாகவும் ஆனால் அவரது பெயர் இறுதிப் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது எனவும் அவர் கூறியுள்ளார். எனினும் கண்டி மாவட்டத்தில் இருந்து 21 வருடங்களாக நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லாத பின்னணியில்தான் வெற்றி பெற்றமை தொடர்பில் மகிழ்ச்சியடைவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கண்டி மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பான தலைமைத்துவத்தை ஏற்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கைபர் பகதுவா மாகாணத்தைச் சேர்ந்த சிலர் பிரான்சினர் நகரில் பொஷவார் நகருக்கு பஸ் மற்றும் காரில் பயணித்துள்ளனர். குறித்த பஸ் மற்றும் கார் ஆகியன குரல் என்னும் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது மற்றொரு காரில் வந்த கும்பல் வாகனங்களை இடைமறித்துள்ளது. அத்துடன் அவர்கள் வைத்திருந்த துப்பாக்கிகளை கொண்டு சரமாரியாக சுட்டுள்ளனர். இதில் 42 பேர் உயிரிழந்ததோடு மேலும் சிலர் காயமடைந்தனர். சம்பவ இடத்துக்கு தகவல் அறிந்து விரைந்த வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் உயிரிழந்தவர்கள் ஷியா பிரிவைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் என்பதும் தாக்குதல் நடத்தியவர்கள் சன்னி பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதிய குடியிருப்பு பிரதேசத்திற்குட்பட்ட மன்னகண்டல் வசந்தபுரம் கிராமத்தில் நிலை கொண்ட ராணுவத்தினர் கடந்த தீபாவளி அன்று காணியினை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் அங்கு ராணுவத்தினரால் பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட தேக்க மரங்கள் அறுக்கப்பட்டு ஏற்றப்பட்டுள்ளது. வசந்தபுரம் கிராமத்தில் விடுதலை புலிகளின் வளாகத்தினை பண்ணையாளர்களாக காணப்பட்ட 20 ஏக்கர் காணியில் 2009ஆம் ஆண்டு போர் முடிவடைந்த பின்னர் ராணுவத்தினர் முகாம் அமைத்து வசித்து வந்துள்ளார்கள். இந்த நிலையில் 14 ஆண்டுகளின் பின்னர் 28/10/2024 அன்று ராணுவத்தினர் வெளியேறிய நிலையில் மன்னகண்டல் வசந்தபுரம் கெருமடு மக்களால் கட்டிய பொருட்கள் உடைக்கப்பட்டு தேவைக்காக ஏற்றிச் சென்றுள்ளார்கள். இந்த நிலையில் குறித்த காணொளியில் பயன்தரு தென்னை மரங்கள் மற்றும் வேப்பமரம் தேக்க மரங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. ஆனால் தற்போது 25 வரையான தேக்க மரங்கள் அறுக்கப்பட்டு சட்டவிரோதமான முறையில் ஏற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து மக்கள் சம்பந்தப்பட்ட திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என கவலை தெரிவித்துள்ளனர். சட்டவிரோதமாக மரம் ஏற்றுபவர்கள் குறித்த காணியின் அருகில் போராடு காணப்படுவதால் வெள்ளப்பெருக்கினை தடுப்பதற்காக மரங்கள் நாட்டப்பட்டு வளர்க்கப்படுகின்றன. ராணுவத்தினர் இருக்கும்போது பாதுகாப்பாக காணப்பட்ட இந்த மரங்கள் தற்போது சட்டவிரோத வாசிகளால் வெட்டப்பட்டு குற்றிகளாக ஏற்றப்பட்டுள்ளமையினால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதுகுறித்து பிரதேசவாசிகளிடம் கேட்டபோது இவ்வாறு சட்டவிரோதமாக மரம் ஏற்றுபவர்கள் தொடர்பில் போலீசார் மற்றும் சம்பந்தப்பட்ட திணைக்களத்தினர் ஏன் அக்கறை காட்டவில்லை, உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அங்குள்ள ஏனைய இயற்கை வளங்களான மரங்களை பாதுகாக்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.